ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இன்னைக்கு மூட்டு வலி பறந்து போகிற ஒரு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்துக்கங்க. முடக்கத்தான் கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீரையாக எடுத்துக்கங்க. சளி இருமல்லாம் போகக்கூடிய ரசம் இந்த ரசம் வந்து. இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கிட்டு 2.5 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 பூண்டு சேர்த்துக்கங்க. நான் மிளகு இல்லாதனால மிளகு தூள் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் தூளை சேர்த்துக்கிறேன். இப்போ புளி, தக்காளி ரெண்டையும் நல்லா கரைச்சிக்குவோம். நல்லா கரைச்சிட்டு அதிலே மஞ்சத்தூளை சேர்த்துக்கங்க. இது வயிற்று புண்ணெல்லாம் குணமாக்கும். இந்த இடித்து வச்ச மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். மிளகு, ஜீரகம், பூண்டை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கீரையை போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் வதக்கிக்குவோம். வதக்கிட்டு அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் திரும்ப எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிய வச்சுட்டு ஒரு மிளகாயை கிள்ளி போட்டுட்டு அந்த ரசத்தை எடுத்து அதில் ஊற்றிக்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. முறை வந்தோன்னே அந்த முடக்கத்தான் கீரையை இதில் போட்டுக்கங்க. ரொம்பலாம் கசக்காது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மலச்சிக்கல், கரப்பான், பாதவாதம், இருமல், மூட்டு வலி பல நோய்கள் குணமாகும். இதை குடிச்சு பாருங்கள், மூட்டு வலியெல்லாம் பறந்து போயிடும். 1 மாதம் குடிச்சு பாருங்கள், மூட்டு வலியெல்லாம் பறந்து போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.